பண்ணாலும் எனக்கு இந்த கை வலிக்கவே மாட்டேங்குது, பிரச்சனை இருக்கு. ஆமே, அந்த சோதனையில நாம் எடுக்கிற தீர்மானம், ரூத் நகோமிய மாதிரி தீர்மானம் எடுத்துறாதீங்க, வேண்டாம். ஆமே, பஞ்ச காலத்துல கஷ்டம் சகித்து கொண்டிருக்கிறான் போவாஸ், ஆனா இழப்ப பார்க்கல. நகோமியோ மோவாபுல தானியம் இருக்கிறது என்று கேள்விப்பட்டு அவ பார்க்கிறா, எதை விட்டு போகிறோம் அதெல்லாம் மைண்ட்ல இல்ல, நமக்கு இப்ப காரியம் நடக்கணும், நம்ம இந்த பிரச்சனையிலிருந்து எஸ்கேப் ஆகணும். அங்க என்ன நடந்துச்சு தெரியுமா? ஒரு பெரிய இழப்பு. ஆமே. இரண்டாவது காரியம் பாருங்கள், அதே வசனம் எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது? மனுஷனுக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் வேற சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. சொல்லுங்க, வேற சோதனை கிடையாது. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம். சோதனையே கிடையாதுன்னு சொல்லல, வேற கிடையாது. அப்போ அதன் அர்த்தம் என்ன? கர்த்தர் என்ன செட் பண்ணி வைத்திருக்கிறாரோ அது கண்டிப்பாக உண்டு. சிலர் பார்க்கிறாங்க, எங்க வீட்டுல சொன்னாங்க இன்னைக்கு போகாத அடுத்த வாரம் போலான்னு. அல்லேலூயா. வேற சோதனை கிடையாது, வேற கிடையாது. ஆண்டவர் பவுலை குறித்து தமஸ்குக்கு போகிற வழியில சந்திப்பார் அல்லவா, அந்த பவுலை குறித்து அனனியா கிட்ட பேசும்போது ஒரு வார்த்தை சொல்லுவார். அப்போஸ்தலர் 9வது அதிகாரம் அதனுடைய 16வது வசனம் வாசியுங்கள். அவன் என்னுடைய நாமத்தின் நிமித்தம் எவ்வளவாய் பாடுபட்டான் என்றல்ல, பாடுபட வேண்டும் என்பதை நான் அவனுக்கு காண்பிப்பேன் என்றார். ஆமென். என்னுடைய இது கர்த்தர் செட் பண்ணி வைத்திருக்கிறார். சில காரியங்களை கர்த்தர் செட் பண்ணி வைத்து லூக்கா 24வது அதிகாரம் 45, 46 வசனங்களிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீஷர்களுடைய மனதை திறந்து வாசியுங்கள். அப்பொழுது வேத வாக்கியங்களை அறிந்து கொள்ளும்படி அப்பொழுது வேத வாக்கியங்களை அறிந்து கொள்ளும்படி அவர்களுடைய மனதை அவர் திறந்து, மனதை திறந்து, எல்லாரும் சொல்லுங்க, மனதை திறந்து அவர்களை நோக்கி எழுதி இருக்கிறபடி, எல்லாரும் சொல்லுங்க, எழுதி இருக்கிறபடி கிறிஸ்து பாடுபடவும் 3ஆம் நாளில் மரித்தோரிலிருந்து எழுந்திருக்கவும் வேண்டியதா இருந்தது. எழுதி இருக்கிறபடி. அப்போ இந்த இடத்துல நம்முடைய ஹார்ட் ஹார்ட் ஆயிடக்கூடாது, ஹார்ட் ஓபன் ஆகணும். இப்படிப்பட்ட நெருக்கம் சோதனை வரும்போது நம்முடைய இருதயம் ரொம்ப கடினமாயிரும். இருதயம் கடினம் ஆயிட்டுன்னு வைங்களேன், நம்ம கர்த்தருக்கு முன்பாக காரியம் அறியாத மூடனா இருப்போம், மிருகம் போல இருப்போம். இந்த இடத்துலதான் இங்கதான் ஆசாப் சொல்லுகிறார், நான் காரியம் அறியாத மூட, எனக்கு காரியம் தெரியல. ஏன்னா நான் இவ்வளவு நாள்தோறும் கைகளை கழுவுறேன், சுத்தப்படுத்துறேன், மற்றவங்களை மாதிரி போகல, டெய்லி ஆண்டவர் சமூகத்துல என்னை சுத்தவானாய் காத்து கொண்ட பிறகும் நான் நாள்தோறும் வாதிக்கப்பட்டும் காலை தோறும் தண்டிக்கப்பட்டும் இருக்கிறேனே, இது எனக்கு ரொம்ப சங்கடமாயிட்டு. நான் துன்மார்க்கனை பார்க்கும்போது அவனுக்கு பிரச்சனை இல்லை. இதுதான் ஆசாப் என்ன நினைச்சார், அவனுக்கு பிரச்சனை இல்லை. ஆனா ஒரு நாள் பார்த்தா அவன் ஒரு சறுக்கலான இடத்துல விழுகிறான், அவனை தூக்கி விடக்கூடாது, யாரும் இல்லை. அது வரைக்கும் அவன் நினைச்சான், நான் காரியம் அறியாத மூடனா இருந்தேன். அதுக்கப்புறம் தான் தெரியுது, அவன் விழுந்த அவனுக்கு ஒரு பிரச்சனை இல்லை, உண்மைதான். எனக்கு நாள்தோறும் பிரச்சனை, உண்மைதான். நான் ரெண்டுக்கு என்ன வித்தியாசம் தெரியுமா? அவனுக்கும் ஒரு நாள் ஒரு வீழ்ச்சியை கர்த்தர் வச்சிருந்தார். ஆனா அப்பொழுது அவனுடைய பணமோ அவனுடைய செல்வமோ அவனை தூக்கிவிடவில்லை. நான் நாள்தோறும் பாதிக்கப்பட்டாலும் கர்த்தர் என் கூட இருக்கிறார், அவர் என் வலது கரத்தை பிடித்துக் கொண்டிருக்கிறார். எனவேதான் 73வது சங்கீதத்தை எப்படி முடிக்கிறார் தெரியுமா? எனக்கோ தேவனை, அப்ப எனக்கு இந்த லைஃப் போதும்பா அப்படிங்கிறார். சிம்பிளா எப்படி முடிக்கிறார் தெரியுமா? எனக்கு இந்த லைஃப் போதும். ஆமென். இன்னைக்குள்ள செய்தி நீங்க கேட்டு முடிக்கும் போது நீங்க எல்லாருமே இந்த லைஃப் போதும்னு சொல்லிட்டு போக போறீங்க. ஆமென். உங்களுக்கு எந்த லைஃப் வேணும்? உங்களுக்கு முன்னாடி இந்த பஃபே எல்லாம் சாப்பிட வச்சிருப்போம்ல, அதே மாதிரி நிறைய பேருக்கு லைஃப் வச்சிருக்கு. நீங்க எந்த லைஃப் தேர்ந்தெடுப்பீர்கள்? இப்பவே திடீர்னு கையும் ஓடல காலம் ஓடல, ஒரு ஐட்டம் எடுத்து சாப்பிடலாம் ஃபுல்லா இல்ல, இந்த லைஃப். அதான் ஆசாப் அப்படிதான் சொல்லி முடிக்கிறார், ஐயோ எனக்கு இந்த லைஃப் போதும்பா, எனக்கு இந்த லைஃப். துன்மார்க்கருடைய வாழ்க்கையை பார்க்கும்போது எனக்கு பொறாம வந்துச்சு. ஏன் பொறாம வந்துச்சு? இங்க இந்த பிரசன்ட் சிச்சுவேஷனை வச்சு எதுவுமே டிசைட் பண்ணிடாதீங்க.
காலங்கள் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் நாமத்து நிமித்தம் எவ்வளவாய், அதனாலதான் கர்த்தர் இந்த பாடுகள்லாம் பட வேண்டி இருக்கிறது. ஃபர்ஸ்டே சொன்னார், ஜீசஸ் செட் பண்ணிட்டார். அவருடைய ஆவியில கலங்கினார். கலங்கிட்டு, ஆண்டவரே இதை எடுத்துக்கொள்ளும் என்று நான் சொல்வேனோ, இல்லை இல்லை, இதற்காகவே இந்த வேளைக்குள் வந்தேன் அப்படிங்கிறார். இதற்காகவே இது கர்த்தர் செட் பண்ணி வைத்திருக்கிறார். எனவேதான் கர்த்தர் கொடுத்த ஞானத்தின்படி கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக சாலமோன் பிரசங்கி எழுதும் போது, பிரசங்கி 3வது அதிகாரம் அதனுடைய 10வது வசனத்தை பாருங்கள். பிரசங்கி 3:10 இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, மனுபுத்திரர் பாடுபடும்படி, பாட்டு பாடும்படி அல்ல, பாடுபடும்படி தேவன் அவர்களுக்கு நியமித்த தொல்லையை கண்டேன். ஆமென். நீங்க இவ்வளவு அமைதியா இருப்பீங்களா எனக்கு தெரியாது. மனுபுத்திரர் பாடுபடும்படிக்கு, I have seen that burden God has placed on us all. The burden, பாரம் என்கிற வார்த்தைக்கு ஒரு மொழிபெயர்ப்புல எப்படி கொடுக்கப்பட்டிருக்கு தெரியுமா? டாஸ்க். டாஸ்க், டாஸ்க்னா என்ன தெரியுமா? அண்ட் ஒரு இதெல்லாம் செய்து முடிக்கும்படி பெரிய பெரிய கம்பெனி மேனேஜர்லாம் செட் பண்ணி கொடுப்பாங்க. இன்னைக்குள்ள அப்படி கொண்டு வருவாங்கல்ல, வீடு வீடா, நான் MBA ஸ்டூடெண்ட், MBA எல்லாம் படிச்சிருப்பாங்களா தெரியல, ஐயா இதை வாங்கிருங்க, இதை வாங்கிருங்க, இதை வாங்கிருங்க, இது அப்படி இல்லப்பா எங்கள்கிட்ட இருக்கு சார், இன்னைக்குள்ள எனக்கு 1000 ரூபீஸுக்கு சேல்ஸ் பண்ணும் சார், நீங்க ஏதாவது வாங்கிருங்க சார் அப்படி. ஏன்னா அன்னைக்கு அவங்களுக்கு அதை வச்ச டாஸ்க். அவங்களால இந்த டாஸ்க் பொறுத்த வரைக்கும் அது வந்து ஒரு வேலை, ஒரு பணி. இது வந்து நீங்க இதை வந்து கம்ப்ளீட் பண்ணி தான் ஆகணும். கம்ப்ளீட் பண்ணாதான் சேலரி, கம்ப்ளீட் பண்ணாதான் ப்ரொமோஷன், கம்ப்ளீட் பண்ணாதான். சிலருக்கெல்லாம் பாருங்க, இந்த 3 monthsல இந்த ப்ராஜெக்டை முடிக்கணும் டாஸ்க் வச்சிருப்பாங்க, அதை முடிக்கலன்னா வேலையை விட்டே தூக்கிடுவாங்க. அப்போ அவங்க ஜாபுக்கு இந்த டாஸ்க் இவங்க அச்சீவ் பண்ணி தான் ஆகணும், அதை ரீச் பண்ணி தான் ஆகணும், அதை கம்ப்ளீட் பண்ணி தான் ஆகணும். அதே போலதான் நம்முடைய வாழ்க்கையில சிலதை கர்த்தர் செட் பண்ணி வைத்திருப்பார். இது வந்து நம்முடைய மனசு, ஐயோ செட் பண்ணிட்டாங்களே. காலேஜ்ல அட்மிஷனுக்கு வச்சிருப்பாங்க, ஒவ்வொரு ஸ்டாஃபுக்கு வச்சிருப்பாங்க, இதுக்குள்ள இவ்வளவு ஓடுவாங்க பாருங்க, எப்படியாவது. அதெல்லாம் உங்களுக்கு இதெல்லாம் விரும்பி செய்யற காரியம் நினைக்கிறீங்க? ஐயோ பாடா, இந்த இடம் அட்மிஷன் போட்டாச்சு. எனக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரன், இந்த இடம் அட்மிஷன் போட்டாச்சு, 100 பேரை பிடிச்சு கொடுக்க சொன்னாங்க, நான் 126 பேரை போறவங்களெல்லாம் பிடிச்சு கொடுப்பான். பிடிச்சு இங்க வாங்க, எதுக்கோ கூப்பிடாங்க, உள்ள போன அட்மிஷன் போட்டுருவாங்க, வெளியே போக முடியாது. ஆமென். ஆண்டவர் இப்படி வந்து செட் பண்ணி வச்சிருக்கிறாராம். இது வந்து கண்டிப்பா செய்யக்கூடிய இது. அதனாலதான் நீங்க சில காரியங்களுக்கு நம்ம எஸ்கேப் ஆக முடியும், சில காரியங்களுக்கு நம்ம லைஃப்ல நம்ம எஸ்கேப்பே ஆக முடியாது. அதை நம்ம ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். செழிப்பான இடத்துல கர்த்தர் கொண்டு வந்து விட்டார். ஆனா அதுக்கு முன்னாடி கர்த்தர் ஒரு பாத்து வச்சிருக்கிறார், தீயையும் தண்ணீரையும். அதுக்கு முன்னாடி இன்னொரு பாத்து வச்சிருக்கிறார், என்ன தெரியுமா? மனுஷர் எங்கள் தலையின் மேல், எங்கள் இடுப்பு மேல பாரத்தை. அதுக்காக கர்த்தர் எங்களை என்ன செய்ய, எங்களை வலையிலே அகப்படுத்தினீர். தீயையும் தண்ணீர், ஆண்டவர் சில பாத்து இப்படிதான் செட் பண்ணி வச்சிருக்கிறார். இது நியமித்தது. இது ஒரு குறிப்பிட்ட கூட்டத்துக்கு மட்டுமல்ல. மனுபுத்திரர் பாடுபடும்படி தேவன் அவர்களுக்கு நியமித்த தொல்லையை கண்டே சொல்லிவிட்டு 11வது வசனத்தில் என்ன சொல்லுகிறார்? அதை பார்க்கும்போது, அவர் சகலத்தையும் அதின் காலத்திலே நேர்த்தியாக செய்திருக்கிறார். இனி நீங்க 1ல இருந்து வாசிங்க கொஞ்சம் வேகமா. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காலம் உண்டு. வானத்தின் கீழ் இருக்கிற ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒவ்வொரு சமயம் உண்டு. பிறக்க ஒரு காலம், நட ஒரு காலம், பிடுங்க ஒரு காலம் உண்டு, கொல்ல ஒரு காலம் உண்டு, குணமாக்க ஒரு காலம், இடிக்க ஒரு காலம் உண்டு, கட்ட ஒரு காலம், ஒரு காலம் உண்டு, நகைக்க ஒரு காலம், புலம்ப ஒரு காலம் உண்டு, நடனம் பண்ண ஒரு காலம் உண்டு. இது எல்லாமே நம்ம லைஃப்ல செட் பண்ணி பார்க்கணும். கற்களை எரிந்து விட ஒரு காலம் உண்டு, கற்களை சேர்க்க ஒரு காலம் உண்டு, தழுவ ஒரு காலம் உண்டு,
இருக்க ஒரு காலம் உண்டு. இதுதான் ஒரு மனுஷனுடைய மொத்த வாழ்க்கை இங்க சொல்லப்பட்டிருக்கிறது. தேட ஒரு காலம் உண்டு, இழக்க ஒரு காலம் உண்டு, காப்பாற்ற ஒரு காலம் உண்டு, ஒரு காலம் உண்டு, கிழிக்க ஒரு காலம் உண்டு, தயக்க ஒரு காலம் உண்டு, மௌனமாய் இருக்க ஒரு காலம் உண்டு, பேச ஒரு காலம். சில நேரத்துல நம்ம ரொம்ப சைலண்ட் ஆயிரும், பேச முடியாது. ஆனா ஃபுல்லாவே லைஃப் ஃபுல்லா பேசாமலா இல்ல. சில நேரத்துல கர்த்தர் நம்மள தான் பேச வைப்பார். சிநேகிக்க ஒரு காலம் உண்டு, பகைக்க ஒரு காலம், யுத்தம் பண்ண ஒரு காலம் உண்டு, சமாதானம் பண்ண ஒரு காலம் உண்டு. வருத்தப்பட்டு பிரயாசப்படுகிறவனுக்கு அதனால் பலன் என்ன? இதுதான் லைஃப், இதுதான் லைஃப். அதாவது பூமியிலே பூமிக்குரிய ஐஸ்வர்யத்துல ஒரு பாயிண்ட் கூட குறைவில்லாத ஞானி சொல்றாரு. அப்போ அவர் லைஃப்ல இதை பார்க்கிறார். அவருடைய ஞானத்தை கேட்க திரளான ஜனங்கள் வந்திருக்கிறாங்க. அவரு சொல்றார், மௌனமா இருக்கவும் காலம் உண்டு. நானும் என் லைஃப்ல வாயடைச்சிட்டு இருந்திருக்கிறேன். நடனம் பண்ண காலம் உண்டு, அழ ஒரு காலம், நானும் அழுது இருக்கிறேன் அப்படிங்கிறார். அவருடைய இந்த பிரசங்கியாகட்டும் எல்லாம் அவர் லைஃப் வச்சு எழுதியிருக்கிறார். ஆமென். அதனாலதான் சொல்லுவார்ல, 1000 பெண்களுக்குள்ளே ஒரு ஸ்திரியனா பார்க்கல. அவர் லிட்டரலாவே 1000 பேரை கல்யாணம் பண்ணி பார்த்தவர். இது எல்லாமே லைஃப். இதான் லைஃப். நம்ம வாழ்க்கையில இதுல பல பகுதிகளை கடந்து விட்டோம், பல பகுதிகளை பார்க்க போகிறோம். இப்படி சொல்லி விட்டுதான் 10வது வசனத்துல 11வது வசனத்துல சொல்லுகிறார், அவர். எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம், அவர் அவர் அவர். அதன் அர்த்தம் என்ன? எனக்கென்று அழக்கூடிய காலத்துல என்னை அந்த காலத்துக்குள்ளே கொண்டு போனது எப்படி உண்மையோ அப்படியே நான் நகைக்கும்படியான காலத்துக்குள்ளே கர்த்தர் கொண்டு வருவார். எரிந்து விட என்னை எத்தனை பேர் உலகெல்லாம் என்னை தூக்கி எறிந்தார்கள், அப்படி ஒரு காலத்துக்குள்ள என்னை கொண்டு போனது எப்படியோ அப்படி எல்லாரும் என்னை தேடி வரும்படியான ஒரு காலத்துக்குள்ளும் கர்த்தர் கொண்டு வருவார். ஆகாதென்று தள்ளின கல்லை தலைக்கல்லாய் மாற்றுவார். இது கர்த்தராலே ஆயிற்று. ஆமென். சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாவற்றையும் அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்திருக்கிறார். அடுத்த வார்த்தை, உலகத்தையும் அவர்கள் உள்ளத்திலே வைத்திருக்கிறார். அது உள்ளத்திலே. இதனுடைய சரியான மொழிபெயர்ப்பு என்ன அப்படின்னா, ஆண்டவர் he has planted eternity in the human heart. உலகத்தை வைத்திருக்கிறார்கள். அவருடைய வேர்ல்ட், அவருடைய வேர்ல்ட் என்ன? நித்தியம். நம்முடைய வேர்ல்ட் இல்ல. நம்முடைய வேர்ல்டுல நம்ம இருக்கிறோம். இவ்வளவு பிரச்சனை, இவ்வளவு நெருக்கம், இவ்வளவு போராட்டம், இவ்வளவு பிரயாசத்தில் இருக்கும் போது அவருடைய உலகம் இருக்கிறது அல்லவா? அதுதான் அவருடைய ராஜ்யம். அவருடைய ராஜ்யம் என்ன? அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவே இருக்காது. அதை கர்த்தர் உள்ளத்துல வச்சிருக்கிறார். அதன் அர்த்தம், ஆண்டவர் ஒவ்வொன்றை அனுமதிக்கிறதுக்கு பின்னாக ஒரு டிவைன் பர்பஸ் இருக்கிறது, ஒரு தெய்வீக நோக்கம் இருக்கிறது. ஹalleluya. ஆமென். என்னை இந்த பாதையில நடத்தினாதான் இந்த ஆத்மா சேதம் இல்லாமல் அவருடைய ராஜ்யத்துக்குள் போகும் என்று அவருக்கு தெரிஞ்சதுனாலதான்